கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடியின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையிலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தரின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எரேமியா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறீர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? நீர் என்னை அறிந்திருக்கிறீர். நம்முடைய தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். எல்லாரும் நினைப்பாங்க, என் பிரச்சனை யாருக்கு தெரியும், என் வாழ்க்கையில போராட்டம் யாருக்கு தெரியும், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, எனக்கு யார் உதவி செய்வா, எனக்கு யார் சகாயம் பண்ணுவா, என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருமா? இப்படி பல குடும்பத்தில் புலம்புவாங்க, வெளியே தெரியாது. சில குடும்பத்தில் வறுமையில் இருப்பாங்க, தரித்திரத்தில் இருப்பாங்க, கஷ்டத்தில் இருப்பாங்க, நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருப்பாங்க, கண்ணீரோடு ஜெபிப்பாங்க. வாழ்க்கை முழுவதுமே கண்ணீர் வாழ்க்கையாக இருக்கும். குடும்பத்திலே நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எல்லாரும் விக்கிரத்தில் இருக்கிறாங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பல காரியத்திலே புலம்பி தவிக்கிற குடும்பம் உண்டு. எந்த சூழ்நிலையிலே அதிகாலவிலே இணைந்திருந்தாலும் சரி, சில குடும்பத்தில் சொல்லிடுவாங்க, எங்கள் வீட்டிலலாம் மாந்திரியம் இருக்குது, பிள்ளி சுனி செய்கிறாங்க, ஏவல் பண்ணுறாங்க, நாங்கள் சொப்பனத்தில் நாய் பார்க்குறோம், மிருகத்தை பார்க்குறோம், யானையை பார்க்குறோம், விக்கிரத்தினுடைய ஆவியை பார்க்குறோம், பல காரியங்கள் சொல்லுவாங்க. நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கு, இது எல்லாம் தேவனுக்கு தெரியும். நான் எந்த இடத்துல இருக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், என் இதயத்துக்குள்ள என்ன இருக்குது, நான் என்ன யோசிக்கிறேன், என் சிந்தனையில் என்ன நினைவாக இருக்கிறேன், எல்லாமே தேவனுக்கு தெரியும். ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அதுக்கு சில மெத்தட் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் தான், கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும்போது தான் பிரச்சனைகள் வருது, ஆபத்து வருது, போராட்டம் வருது, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை எல்லாம் விளையுது. காரணம் என்ன? கர்த்தரை விட்டு வழி விலகும் போது தான் எல்லா பிரச்சனையும் உள்ள வருது. 24 மணி நேர வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பல நேரத்தில் நம்ம குறை உள்ள பாத்திரம் தான், விழுந்து போன சூழ்நிலை தான். சில குடும்பத்தில் யோசிப்பாங்க, விழுந்து விழுந்து தான் நான் எந்திரிக்கிறேன், என்கிட்ட நிறைய குறை இருக்கே, கர்த்தரனை மன்னிப்பாரா, என்கிட்ட இவ்வளோ குறை இருக்கே, நான் இத்தனை காரியத்தில் இன்னும் மனம் திரும்ப வேண்டியிருக்கேன், என்கிட்ட இவ்வளோ பாவம் இருக்கு, இவ்வளோ அக்கிரமம் இருக்கு, கர்த்தரை விட்டு நான் தள்ளி போய் நான் இப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்கேன், எத்தனையோ காரியங்கள் யோசிப்பாங்க. நீர் என்னை அறிந்திருக்கிறீர், தேவன் அறிந்திருக்கிறார். ஒரு குடும்பத்தில் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே இன்னைக்கு உள்ள காரியத்தெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டில் இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ ஜாமான் வேணும், இவ்வளோ பொருள் வேணும், இன்னைக்கு இதெல்லாம் கமிட்மெண்ட் சொல்லி ஏகப்பட்டது யோசித்துருவாங்க. இது எல்லாத்தோட தாண்டி நான் என்ன யோசிக்கிறேன், என் சிந்தனைக்குள்ள என்ன இருக்கு, என் இதயத்துல என்ன இருக்கு, எல்லாம் பரலோகத்தில் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமா இருக்கு. இதை நம்ம காலையில அறிந்து கொண்டால் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை முதல்ல அறிந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில பிரச்சனை நிறைய இருக்கு. நிறைய குடும்பத்தில் அநேக உபத்திரம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனையை வச்சிருக்காங்க. நிறைய குடும்பத்தில் கடன் பிரச்சனையில கஷ்டப்படுறாங்க. சில குடும்பத்தில் வியாதியில கஷ்டப்படுறாங்க. சில குடும்பத்தில் வறுமையில, தரித்திரத்துல, எத்தனையோ குடும்பத்தில் எத்தனையோ சூழ்நிலை. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. நீர் என்னை அறிந்திருக்கிறீர், கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், காலையில் எந்த இடத்துல நீங்க இந்த செய்தி கேட்குறீங்க, எல்லாம் தேவனுக்கு தெரியும். ஒருவேளை எனக்கு இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு பாடு இருக்கு, இவ்வளவு போராட்டம் இருக்கு, கர்த்தருக்கு தெரியும். நீர் என்னை அறிந்திருக்கிறீர். அதனால காலை வேளையில இந்த வசனம் கேட்ட உடனே எப்படி தெரியுமா யோசிக்கலாம், நீர் என்னை அறிந்திருக்கிறீர்ப்பா,
என் வாழ்க்கை எப்படி இருக்கு உமக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம சொன்னாலே போதும். நிறைய குடும்பத்துல எப்படி யோசிப்பாங்க, ஐயோ நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிடுவாங்க. எப்போதுமே சின்ன ஒரு மிஸ்டேக் வரும்போது அப்பாட்ட மனம் திரும்பி ஓடி அப்பா நான் அந்த காரியத்துல விழுந்துட்டேன்ப்பா, என்னை மீட்டு எடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் பக்கம் மனம் திரும்பி ஓடி வந்துடணும். நீர் என்னை அறிந்திருக்கிறீர், அறிந்திருக்கிற தேவனுக்கு எல்லாம் தெரியும். அவர் பேர் என்ன? அறிந்திருக்கிறீர். அறிந்திருக்கிற தேவன். அறிந்திருக்கிற தேவன் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்ம பிறந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். முடிவு எப்படி இருக்கும், நித்திய ஜீவனுக்கு நம்ம போறோமா, எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த பூமியில வாழ்ற காலத்துல என் தேவனுக்கு எல்லாம் தெரியும். நான் எப்படி இருக்கிறேன் என் தேவனுக்கு தெரியும். அப்பா என் சூழ்நிலை இதுதான்ப்பா, என் வாழ்க்கையில நான் இப்படிதான்ப்பா இருக்கிறேன், என்னை மாற்றித்தாங்கப்பா, நான் உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா, எனக்கு உதவி பண்ணுங்கப்பா. அவர் உதவி செய்ய வல்லவர் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்கு எந்த காரியத்துல உதவி செய்யணுமோ அவர் வல்லவர், உதவி செய்ய வல்லவர். ஒருவேளை காலையில எதுலையாவது நான் விழுந்து கிடக்கிறேன், இல்லை எதுலையாவது எனக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு சில குடும்பத்துல சொல்ல முடியாத அளவுக்கு தவிப்பாங்க, எனக்கு யார் உதவி செய்வா? கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். உதவி செய்ய வல்லவர். நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். அவர் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கிறார். நம்ம வேணா நினைக்கலாம், நான் இந்த ரூம்ல இருக்கிறேனே, நான் இந்த இடத்துல இருக்கிறேனே, என்னை யாரு பாப்பா, நான் யாருமே இல்லாத இடத்துல தனியா இருக்கிறேனே, நான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறேனே. நிறைய குடும்பத்துல இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, தனித்தனியா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு சகோதரன்ட்ட பேசும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, மனைவிட்ட பேசுனா மனைவி சண்டை போடுறா, நான் செல்போன்ல பல மணி நேரம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், செல்போன் என்கிட்ட சண்டை போடல அப்படின்னாங்க. எனக்கு அந்த வார்த்தை புதுசா இருந்துச்சு. வீட்டுல போய் மனைவிட்ட பேசினா மனைவி சண்டை போடுறேன், ஆனா செல்போன்ல நான் பல மணி நேரம் மூழ்கி கிடக்கிறேன், செல்போன் என்கிட்ட சண்டை போடல அப்படின்னாங்க. செல்போன்ல ஏன் அடிமையா இருக்காங்கன்னு சொல்லி கேட்டா அதுக்கு ஒரு ரிசல்ட் வருது. ஆனா பரலோகத்துல தேவன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார், அறிந்திருக்கிறார், பார்த்துட்டு இருக்கிறார். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதி தருகிறீர். இதயத்துக்குள்ளதான் எல்லாமே உள்ள கிடக்கு. பிரச்சனை, வாழ்க்கையில போராட்டம், நிறைய காரியத்துக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இருதயத்துக்குள்ள தான் பிரச்சனையா ஆரம்பிக்கும். பொல்லாத இருதயம் என்று எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்ததுக்கு அப்புறம் பொல்லாத இருதயம் தான். இருதயத்துக்குள்ள பொல்லாத காரியம் இருக்கும்போது தேவன் ஒரு குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஏன்னா என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்த ஒரு நபர். அதனால துன்மார்க்கம்னா என்ன, பொல்லாத காரியம் என்ன, கர்த்தரை விட்டு தள்ளி போனா ஒரு மனுஷன் எவ்வளவு ஆபத்துல இருப்பான், எவ்வளவு பிரச்சனை இருப்பான், எவ்வளவு தண்டனை இருப்பான். ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தாலும் மட்டும்தான் ஆசீர்வாதம். சில குடும்பத்துல நினைப்பாங்க, வாக்குத்தத்தை நான் கேட்டுட்டேன், நான் வசனத்தை நான் கேட்டுட்டேன், இன்னைக்கு என் வாழ்க்கையில பிரச்சனை மாறிடும். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பிரச்சனை மாறும். ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க விரும்பினால் அந்த குடும்பம் அதுக்கு தகுந்த மாதிரி மாறணும். ஏன்னா என் வாழ்க்கையில எனக்கு எப்படி மாறணும்னு எனக்கு தெரியாது. நானும் ஒரு வியாபாரி, கடன்ல கஷ்டப்படும் போது கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் பல உபத்திரத்தின் மத்தியிலே ஊழியத்துக்கு வரேன். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எந்தெந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தாரோ கொஞ்சம் கொஞ்சமாக பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணி மனம் திரும்ப ஆரம்பித்தேன். இதை ஏன் காலையில சொல்றேன் அப்படின்னா, மனம் திரும்பும் போது என் இருதயத்துக்குள்ள சுத்திகரிப்பு உண்டாகிறது. அவர் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறார். என் இருதயம் சுத்தமானதுக்கு அப்புறம் தான் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஒரு குடும்பத்துல இருதயத்துக்குள்ள பல காரியங்கள், அது அருவருப்பான காரியமா இருக்கலாம், அசுத்தமான காரியமா இருக்கலாம், தீட்டான காரியமா இருக்கலாம், கர்த்தரை விட்டு தள்ளி போற விபச்சார காரியமா இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள், தவறான காரியங்கள், ஒரு பெரிய சிஸ்டமேட்டிக்கே இருக்கு. ஒரு மனுஷனோட இதயத்துக்குள்ள அந்த அரங்கத்துல போய் பார்த்தா நிறைய தேவையில்லாத குப்பைகள்லாம் உள்ள இருக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு என்ன தடை, என்ன தடை, என்ன தடைன்னு சொல்லி தேடி தேடி பைபிள்ல வாசித்து பார்த்தா 24 மணி நேரம் பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். நான் எந்த இடத்துல இருந்து
பேசுறேன். நீங்க எந்த இடத்துல இந்த செய்தி கேட்குறீங்க? எல்லாம் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. தேவன் எப்படிப்பா பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தா, என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர். டெஸ்ட் பண்ணி பார்க்காரு. இருதயத்துல என்னெல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்காரு. அங்கதான் பிரச்சனையே இருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஹையஸ்டான பிரச்சனை எங்க பிரதர் இருக்கு? எங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இருதயத்துக்குள்ள தான் பிரச்சனையே இருக்கு. மருமகளை கவனிக்காம இருப்பாங்க. இருதயத்துக்குள்ள பகை வச்சிருப்பாங்க. மருமகளை சத்தம் போடுன்னு சொல்லி இருதயத்துக்குள்ள யோசிச்சு வச்சிருப்பாங்க. தீர்மானம் எடுத்து வச்சிருப்பாங்க. இருதயத்துக்குள்ள மருமகள்கிட்ட ரொம்ப அன்பு கூறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து வச்சிருக்காங்க. அது எங்க தீர்மானம் எடுத்து வச்சிருக்காங்க? இருதயத்துக்குள்ள தான். மகள்கிட்ட வேற மாதிரி அன்பு கூறுறாங்க. மருமகள்கிட்ட வேற மாதிரி அன்பு கூறுறாங்க. இருதயத்துக்குள்ள தான் தீர்மானம் எடுக்கிறாங்க. ஆனா ஆவிக்குரிய சர்ச்சைக்கு போறாங்க. அந்நிய பாஷை பேசுறாங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றாங்க. தரிசனம் பார்க்குறாங்க. சர்ச்சைக்கு லட்ச லட்சமா கொடுக்குறாங்க. ஆனா இருதயத்துக்குள்ள என்னதுன்னு சொல்லி பார்க்கும்போது, மருமகளுக்கு வேற அன்பு, மகளுக்கு வேற அன்பு, பையனுக்கு வேற அன்பு, வீட்டுக்கு வந்து மருமகளுக்கு வேற அன்பு. அப்போ ஒரு வீட்டுல எவ்வளவுதான் அபிஷேகம் பண்ணப்பட்டால் கூட சில காரியத்திலே இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத காரியங்கள் உள்ள இருக்கும்போது அது ஆசீர்வாதத்துக்கு தடையா மாறிடுது. சில நேரத்துல வியாதியா மாறிடுது. இது என் வாழ்க்கையில நான் ரியலா பார்த்தது. அதனால சில குடும்பத்துல காலவேளை நீங்க செய்தி கேட்குறீங்களா? என் இருதயம் உமக்கு முன்பாக, அதாவது கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று அவர் சோதித்து பார்க்கிறாரு. சோதித்து அறிகிறார். டெஸ்ட் பண்ணி பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தயவு செய்து இந்த வசனம் ஒரு முக்கியமான வசனம். உங்க வீட்டுல டைரி இருந்தா பர்சனலா எழுதி வைத்துக் கொள்ளுங்க. மனப்பாடமா படிங்க. இதை ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இதயத்துக்குள்ள என்னதான் இருக்கு எல்லாம் டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்கப்பா. இதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா ஒரு மனுஷன் எப்படி வாழ்றான் எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாரு. அதனால காலை வேளையில இணைந்திருக்கிறீங்க. உங்க குடும்பம் ஆசீர்வாதமா மாறணும் அப்படின்னா உங்க இருதயம் எப்படி இருக்கு? இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் இருந்தால், யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, உடனே மனம் திரும்பிதான் ஆகணும். கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் தான் உலகத்துக்குள்ள நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. ஒரு குடும்பத்துல சொல்றாங்க, ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்து போயிட்டேன். இன்னொரு குடும்பத்துல சொந்தக்காரன் நம்பி ஏமாந்து போயிட்டேன். இன்னொரு குடும்பத்துல பழகுனேன் ஏமாந்து போயிட்டேன். இன்னொரு குடும்பத்துல பணம் கொடுத்தேன் வரல. இன்னொரு குடும்பத்துல நகை கொடுத்தேன் வரல. இன்னொரு குடும்பத்துல சொத்துல கையெழுத்து போட்டேன் மொத்தமா எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டாங்க. ஆக மொத்தம் என்ன அர்த்தம்? மனுஷரை நம்பி எங்கேயாவது போய் சிக்கிக் கொள்வாங்க. இதெல்லாம் பரலோகத்துல தேவன் பார்ப்பாரு. உன் இருதயத்துல நீ யாரப்பா நம்பிட்டு இருந்த? உன் இருதயத்துல நீ யார் மேல நம்பிக்கை வச்சிருந்த? கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருந்தியா? இல்ல மனுஷன் மேல நம்பிக்கை வச்சிருந்தியா? இல்லைன்னா ஃப்ரெண்டு மேல நம்பிக்கை வச்சிருந்தியா? யார் மேல நம்பிக்கை வச்சிருந்த? பரலோகத்துல தேவன் பார்ப்பாரு. ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாக தேவன் இவ்வளவும் பார்ப்பார். கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிற தேவன் தான் உங்களோட பேசிட்டு இருப்பார். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் உங்க கூட பேசுவார். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்க கூட பேசுவார். எப்படி பேசுவார்? எப்பா நீ எந்த இடத்துல இருந்தாலும் நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு முன்பாக தான் இருக்க. நான் தான் உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேரடியா பேசுவார். அது மாத்திரமல்ல, உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கணும் விரும்புகிறேன். உன் இருதயம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். உன் இருதயத்தில் என்னெல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எல்லாம் பார்த்துட்டு உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன். அவ்வளோதான். இன்னைக்கு செய்தி என்னன்னா, என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறீர். அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஒரு குடும்பத்தில் சொத்து சம்பாதிக்கிறதுக்காக அடுத்தவன் சொத்தை எப்படி ஏமாற்றலாம், அடுத்தவன் குடும்பத்தை எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எல்லாமே தவறான நோக்கம்தான். தவறான நோக்கம் இருக்கும்போது ஒரு குடும்பத்தை எப்படி ஆசிரிப்பார்? தவறான எண்ணம் இருக்கும்போது ஒரு குடும்பத்தை எப்படி ஆசிரிப்பார்? ஏன்னா நிறைய குடும்பத்திலே காலம் கடைசியா இருக்கு. நம்ம இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் ஏதாவது இருக்கா? அதை மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்தா போதும். ஏன்னா என் வாழ்க்கையிலே
நான் ஜெபம் பண்ணும்போது சொல்லிடுவேன், அப்பா என் வாழ்க்கையில இப்படி இப்படி இருக்குப்பா, இந்த காரியம் இருக்குப்பா, எனக்கு உதவி பண்ணுங்கப்பா, நான் இன்னும் மனம் திரும்பணும்ப்பா, இன்னும் என்கிட்ட குறை இருக்குப்பா, இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, இன்னும் உமக்கு பிரியமானபடி நான் வாழணும்ப்பா, எனக்கு உதவி பண்ணுங்கப்பா, இன்னும் 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 பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அப்ப நம்ம வாழ்க்கையில எதை நோக்கி போயிட்டு இருக்கணும்? தேவனிடத்துல கேட்கும்போது எப்படி கேட்கணும்? அப்பா என்கிட்ட இத்தனை காரியம் இருக்குப்பா, இது எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. காலையில ஜெபிப்போம், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆனா தேவன் உங்களை அறிந்திருக்கிறார், தேவன் உங்களை பார்க்கிறார், தேவன் உங்க இதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு சோதித்து அறிகிறார். கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றி எடுத்து ஒதுக்கிறோம்ப்பா. நீங்க எங்களை அறிந்திருக்கிறீங்கப்பா, அதுக்காக நன்றிப்பா. மனுஷங்கள்லாம் கைவிட்டுடலாம், ஆனா நீங்க எங்களை அறிந்திருக்கிறீங்கப்பா. நீங்க எங்களை பார்க்குறீங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி சோதித்து அறிவீங்க. நன்றிப்பா. உமக்கு முன்பாக நாங்க குறைவுள்ள பார்த்துருந்தோம்ப்பா. எங்கள்கிட்ட குறை இருக்குப்பா, எங்கள்கிட்ட எத்தனையோ காரியத்துல குறை இருக்குப்பா. உங்க பிள்ளைகள் அப்பா யோசிக்கிறாங்க, எங்க வாழ்க்கையில கர்த்தர் செக் பண்ணி பார்த்தா எங்கள்ட்ட இத்தனை காரியத்துல குறை இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்கப்பா. எங்க வாழ்க்கையில எத்தனையோ காரியத்துல நாங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கோம்ப்பா. எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிங்கப்பா. சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கி என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் சமாதானம் வேணும்ப்பா. சமாதானம் இல்லாமல் எத்தனையோ குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதிகால வேளையில புதிய நாளை காண செய்த கிருபைக்கா நன்றி. என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலையடையட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரைப்படட்டும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னத்தினால் மூடுங்க, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் அதிகால வேளையில் தாகத்தோடு ஜெபிக்கிறாங்களோ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளட்டும்பா. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா, உம்முடைய கிருபையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ மகிமையின் ஆவியானவரே எங்க மேல தங்கி இருங்கப்பா. விண்ணப்பத்தின் ஆவியானவரே அப்பா இறங்கி வாங்க ராஜா. கிருபையின் ஆவியானவர் இறங்கி வாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். சகல சத்தியத்திலும் போதிக்கிற ஆவியானவரே இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா. தேற்றவாளனே இறங்கி வாங்கப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எந்தெந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறோங்களோ அவனோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலி அடைபட்டு ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ளே அதிகால வேளையில இணைந்திருக்காங்கப்பா. அவனுடைய இதயத்துக்குள்ள என்ன பாரம் இருக்கு அதை கர்த்தர் காண்கிறீங்கப்பா. நன்றி. எங்க இதயத்துக்குள்ள நாங்க என்ன யோசிக்கிறோம் எல்லாமே தேவனை அறிந்திருக்கிறீங்க. எங்க இதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு கர்த்தர் சோதி தருவீங்க அப்பா. எங்க இதயத்துக்குள்ள கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே கர்த்தரோட அப்பா வேற எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாதுப்பா. நீங்க மட்டும்தான் எங்க இதயத்துக்குள்ள இருக்கணும்ப்பா. எங்க இதயத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா. உங்களுடைய கரத்தை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. மனப்பூர்வமாய் ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகள் அப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும். தலைமுறை சாபத்தை நீக்கி போடுங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போன அக்கிரமம், பாவம், மீறுதல் பாவம், அப்பா குற்றம் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்கப்பா. நீக்கி போடுங்க, நீக்கி போடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே அப்பா கால வேளையில ஜெபிக்கிறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் பயணமா இருக்கு. எங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைக்காதா? எங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்காதா? எங்க வாழ்க்கையில சகலவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம் இருக்காதா? தவிக்கிற குடும்பம் எத்தனையோ உண்டுப்பா. வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ற வாழ்க்கை எத்தனையோ காரியங்கள் உண்டுப்பா. எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. அதிகால வேளையிலே அப்பா யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ கர்த்தருடைய கிருபை அப்பா உங்க பிள்ளைகளை மூடட்டும்பா. உம்முடைய பிரசன்னம் அப்பா உம்முடைய பிள்ளைகளை மூடட்டும்பா. உம்முடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ கண்ணீரை துடைங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. கரம் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. காத்திருக்கிறாங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரம் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. கையின் கிரியில் ஆசீர்வதிங்கப்பா. அவனுடைய சிரசின் மேல் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தரை நம்புறாங்க. செழிப்பான பிள்ளைகளா மாறட்டும்ப்பா. ஆசீர்வதிங்கப்பா. வெளிச்சத்தின் பிள்ளையா வாழணும். கிருபை தாங்கப்பா. நற்கிரியை செய்கிற பிள்ளைகளா வாழணும். கிருபை தாங்கப்பா. அப்பா இறக்க குணமுள்ள குணம் வேணும் எங்களுக்கு. கிருபை தாங்கப்பா. நற்குணம் வேணும். கிருபை தாங்கப்பா.
அன்பின் அபிஷேகத்தினால் எங்க இதயத்துல ஊற்றுங்கப்பா. தேவ அன்பு அப்பா எங்க இதயத்துல ஊற்றப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கலந்துட்டு ஆசிரிங்க. எந்தெந்த சூழ்நிலை போராடி ஜெபிக்கிறோம் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோம் எங்க சிந்தனை கிறிஸ்துவனையா மாறட்டும்ப்பா. எங்களோட எண்ணங்கள் கிறிஸ்துவனுடைய எண்ணங்களா மாறட்டும்ப்பா. எங்க இதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்தாவியும் உலாவி கொண்டிருங்கப்பா. நீங்க வாங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ள தேவையில்லை எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. என்னோட அவைங்களெல்லாம் கிறிஸ்துவ அவையமா மாறட்டும். எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தமா மாறட்டும். என்னோட நாடி நரம்பு எல்லாவற்றையும் உங்க பாதங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் எங்களை பயன்படுத்துங்க. உம்முடைய கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்திரோம்ப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் விசேஷமாக அப்பா புதுசா இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. அதிகாலைகளிலே தாழ்த்துறாங்கப்பா. விசேஷமாக தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அப்பா என் பின்னே அப்பா வரக்கடவான்னு சொன்னீங்க ராஜா. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கிருபை தாங்கப்பா. சகல நாட்களில் நான் உங்களோட இருப்பேன்னு சொன்னீங்க ராஜா. கர்த்தர் கிருபை தாங்கப்பா. கர்த்தர் கிருபை தாங்கப்பா. இந்த நாளிலும் ஒரு புது பலனை தாங்க ராஜா. புது பிரசன்னம் இறங்கி வரட்டும்பா. அப்பா புது மகிமை இறங்கி வரட்டும்பா. விசேஷமாக அப்பா புது எண்ணெயில அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. இந்த நாளிலும் ஓடக்கூடிய புது கிருபை தாங்கப்பா. புது பலனை தாங்க ராஜா. புது எண்ணெயில அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறோம் அர்ப்பணிக்கிறோம் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கும் ராஜா. சகல குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க ராஜா. அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன காரியத்திலே போராட்டம் இருக்கோ பிரச்சனை இருக்கோ பாடுகள் இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. சுயம் சாகட்டும் 4 வார்த்தை சாகட்டும் ஜென்மக்கிரியை அழிக்கப்படட்டும் மாம்சக்கிரியை அழிக்கப்படட்டும் ராஜா. துர்க்கிரியை அழிக்கப்படட்டும். கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனை பொல்லாத காரியம் இருக்கோ சத்துருடைய சகல கிரியை இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்பா. நாங்க கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும். கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும். கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும். என்னோட ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் அப்பா உங்களுடைய பாதவில் அர்ப்பணிங்க ராஜா. கர்த்தர் விசேஷமான நாளை உங்க பிள்ளைகளை அப்பா மூடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. அவனோட வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை இருக்கு என்னென்ன உபத்திரம் இருக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றித்தாங்க. கர்த்தர் மாற்றித்தாங்க. சகல குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அந்த கால வேளையில தாழ்த்துறாங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. என் இதய மனக்கண்கள் திறக்கப்படட்டும்ப்பா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்க ராஜா. உணர்வுள்ள ஆவியை தாங்க ராஜா. உம்முடைய கிருபையினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால மூடுங்க ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் பிள்ளைகளை நிரப்புங்க ராஜா. ரட்சிப்பின் வஸ்து தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்க ராஜா. துதியின் அபிஷேகம் நிரப்புங்க ராஜா. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளில் யாரெல்லாம் விசேஷமா பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அவங்களுடைய கையின் கீழ் ஆசிரியங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணி ஆசிரியங்க ராஜா. விசேஷமாக அப்பா அந்த பிள்ளைகளை கர்த்தர் 1000 மடங்கு ஆசிரியங்க. இந்த நாளில் யாரெல்லாம் திருமணம் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பம் தலைமுறை ஆசிரியர் ராஜா. விசேஷமாக கால வேளையில் எத்தனையோ குடும்பத்தில் வேலைக்கு பொறுப்புறாங்க. இன்னுமாக ஆஃபீஸ் பொறுப்புறாங்க. இன்னுமா கம்பெனி பொறுப்புறாங்க. இன்னுமா விவசாயத்துக்கு பொறுப்புறாங்க. இன்னுமாக அப்பா போட்டில் பொறுப்புறாங்க. யாரெல்லாம் அப்பா டிரைவிங் லைனில் போகிறாங்க எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு சகல விதமான பாதுகாப்பு உங்கள் பிள்ளை எடுத்தாங்க. வாலிப பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. வாலிப பையன் ஜெபிக்கிறாங்க. வாலிப வயசில் ஒரு சிறு சிறு நினை என்று வேதம் சொல்லியிருக்கு. உலகத்தில் எந்த ஒரு காரியத்தில் அடிமையாக சிக்கிக்கூடாதுப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா விதமான காரியத்தில் கர்த்தர் மீட்டெடுங்கப்பா. உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. கால வேளையிலே சில குடும்பத்திலே அப்பா ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் இருக்காங்க. ஐசியூவில் இருக்காங்க. இன்பெட்டில் இருக்காங்க. சின்ன பிள்ளைகள் உடம்பு சரியில்லை. சில குடும்பத்தில் காய்ச்சல் சளி சில குடும்பத்தில் இருமல் சில குடும்பத்திலே தேவையில்லாத அப்பா பல காரியத்திலே அப்பா சரீரத்தில் பலவீனம் வயசாயிட்டு சில குடும்பத்திலே அப்பா மாத்திரை நிறைய எடுக்கிறாங்கப்பா. சில குடும்பத்திலே தேவையில்லாத காரியங்கள் மாத்திரை நிறைய எடுக்கிறாங்கப்பா. அந்த எல்லா காரியமும் விடணும்ப்பா. அப்பா உங்க வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படினுப்பா. பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா. அப்பா தேவையில்லாம ₹1 கூட மாத்திரை வேஸ்ட் செலவு வரக்கூடாதுப்பா. எல்லா பிள்ளைகளுக்கும் பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா. கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு பூரண பலன் வேணும். பூரண ஆரோக்கியம் வேணும். பூரண சுகம் வேணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சன்னிராஜா. ஆக்சிடென்ட் கேஸ் ஆயிருக்கு. சில குடும்பத்தில் கிட்னி பிரச்சனை ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்தில் மார்புல கட்டிருக்காங்க. எல்லாம் அப்பா இப்பொழுதே மறையட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் தீர்க்காயுசு இருக்குங்க ராஜா. எந்தெந்த பலனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுது அப்பா ஹார்ட் பிரச்சனை இருக்காங்க. சில குடும்பத்தில் சுகர் அதிகமாக இருக்கு. ப்ரெஷர் அதிகமாக இருக்கு. ஹார்ட் ஆப்ரேஷன் சில குடும்பத்திலே அப்பா தலையில ஆப்ரேஷன் சில குடும்பத்திலே மன அழுத்தத்தில் பாதிக்கப்படுங்க. யார் ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா. எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல ஜெபினாலோ இப்பொழுது அப்பாவுடைய வல்லம் இறங்கி விட்டு ராஜா. அப்பாவுடைய கரம் தொட்டு உங்கள் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா. எத்தனையோ இடத்துல அப்பா தனிமையில வாழ்றாங்க. திக்கட்ட பிள்ளையா இருக்காங்க. ஏழை எளிய
பலவீனமா இருக்காங்க, கணவர் பேச மாட்டேங்கிறார், விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க. சில குடும்பத்திலே அப்பா சரீரத்தில பல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க ராஜா. ஊனமுற்றோர் இருக்காங்க. சில குடும்பத்திலே கண்ல பிரச்சனை இருக்கு. சில குடும்பத்திலே அப்பா எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை தனிமையில ஜெபிக்கிறான் ராஜா. எந்த குடும்பத்தில நெருக்கப்பட்ட சூழ்நிலை, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை அப்பா தனிமையில ஜெபிக்கிறாங்களோ, அந்த குடும்பத்தை கர்த்தர் உடனே சந்திக்க வேண்டும். இந்த நாளில் யாரெல்லாம் எனக்கு யாரு இல்லைன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களோ, அந்த குடும்பத்தை கர்த்தர் உடனே சந்திக்கணும்ப்பா. கர்த்தர் உடனே சந்திக்கணும்ப்பா. கர்த்தர் உடனே சந்திக்கணும்ப்பா. உங்க பிள்ளைகளுக்கு சகலவிதமான வாசல் திறந்தாங்க. எத்தனையோ இடத்துல ஜெபிக்கிறாங்கப்பா. அவங்களோட மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்கப்பா. கடன்ல கஷ்டப்படுறாங்க. சில குடும்பத்திலே அப்பா குழுக்குள்ள பணம் அடைக்கணும். சில குடும்பத்தில பேங்க் லோன் இருக்கு. இன்னுமா வண்டி லோன் இருக்கு. பிசினஸ் லோன் இருக்கு. சில குடும்பத்தில ஃபைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க. சொந்தக்காரன்ட்ட வாங்கியிருக்காங்க. எத்தனையோ குடும்பத்திலே பல லோன்ல கஷ்டப்படுறாங்கப்பா. அப்பா எப்படி கடன் அடைக்கணும்னு சொல்லி தெரியல. கர்த்தர் எங்களுக்கு உதவி பண்ணுங்க. உதவி செய்கிற வல்லவர் இறங்கி வாங்கப்பா. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை என்று வேதம் சொல்கிறது. கடன் வாங்காத ஒரு வாழ்க்கையை தாங்கப்பா. கடன் வாங்காத ஒரு வாழ்க்கையை தாங்கப்பா. அப்பா எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்துல அர்ப்பணிக்கிறாங்களோ தாழ்த்தும் அந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்ட் வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, விசாவுக்கா ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு வேலைக்கா ஜெபிக்கிறாங்க. எல்லா விதமான தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலை தாங்கப்பா. விசேஷமா படித்த படிப்புக்குள்ள ஒரு நல்ல வேலை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வாலிப பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்கூல்ல அப்பா எடுக்கணும்ப்பா. காலேஜ் படிக்கிறாங்க அப்பா. தேவையில்லாத எண்ணங்களோ தேவையில்லாத சிந்தனைகளோ வரக்கூடாதுப்பா. தேவையில்லாத நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. படிக்கிற வயசுல அப்பா உண்மையா படிக்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. தேவ ஞானம் தேவ புத்தி அப்பா உங்க பிள்ளைகளுக்கு பெருகட்டும்பா. ஞாபக சக்தி தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. படிக்கிற பிள்ளைகள் விசேஷமாக அப்பா கேம்ல அடிமையிடக்கூடாது. தேவையில்லாத மதுவான அடிமையோ போதை காலத்தை சிக்கக்கூடாது. கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா இந்த தேசத்தை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கற்பதுணியா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமறைங்க ஆசுவீங்க. மாசமா இருக்காங்க, தாயம்பிள்ளையும் ஆசுவீங்க. டெலிவரி கொடுப்பாங்க, பரம வைத்தியர் கொடுங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறோம். கர்த்தர் வாசல் திறந்து எல்லா தடையெல்லாம் நீக்கி கர்த்தரே கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க ராஜா. விசேஷமா சில குடும்பத்துல பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு திருமணம் வேண்டாங்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. எல்லா தடையெல்லாம் மாறட்டும். எல்லா தடையெல்லாம் மாறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா தடையெல்லாம் மாறட்டும். ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தாங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குடும்பத்துல குழப்பங்கள், பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள். சில குடும்பத்துல டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை இருக்குது. சில குடும்பத்துல பிரிஞ்சே போயிட்டாங்கப்பா. சில குடும்பத்துல விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பில்லி சூனியம், ஏவல கட்டப்பட்ட நிலைமை. சில குடும்பத்திலே அப்பா பல காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அந்த குடும்பம் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தரை விட்டு தள்ளி போற அளவுக்கு எந்தெந்த பொல்லாத ஆவிகள் கிரியை செய்து கொண்டு அந்த எல்லா சத்துரும் கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாமத்தினால அந்த எல்லா பொல்லா கிரியை சுட்டு எரிக்கப்பட்ட ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்க வேண்டும். விசேஷமா அந்த நாளில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, மிஷனரி மாதிரி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, பரிசுத்தவான்கள் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவருடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. தேவனர்லயே அப்ப மினிஷாலே உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கணும். எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்கப்பா. நாங்க எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி கனி கொடுக்கிற பிள்ளைகளா மாறணும். அப்பா நற்கிரியை செய்கிற பிள்ளைகளா மாறணும். பிதாவின் சுத்தம் செய்யக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். பரிசுத்தமா வாழணும். தீமையான காரியத்தை வெறுத்து நன்மை செய்யணும். சந்தோஷமா இருக்கணும். இடைவிடாமல் ஜெபிக்கணும். எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும். கர்த்தர் கிருபை தாங்க ராஜா. உம்முடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் அங்கீகரித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசிரியங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிக்கும் ராஜா. பகலில் மேக ஸ்தம்பமோ இருள் அக்னி ஸ்தம்பமோ கர்த்தரின் கூட வருகிற கிருபைக்காக நன்றி. இந்த புதிய நாளிலும் உங்க பிள்ளைகள் யாரெல்லாம் வீடு கட்ட போறாங்களோ, இன்னுமாக அப்ப வண்டி வாங்க போறாங்களோ, கர்த்தர் எல்லா விதமான வாசல் திறந்தாங்க ராஜா. சில குடும்பத்துல வீடு கட்டிட்டு இருக்காங்க. தடைகள்லாம் நீக்கி போடுங்க. வாழ்க்கையில என்னென்ன தடை இருக்கோ எல்லா போராட்டத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க ராஜா. விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. சத்துருக்களை அபிஷேகம் நிரப்பி ஆசீர்வதிங்க ராஜா. விசேஷமாக இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ எல்லா குடும்பத்தையும் சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்களுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கட்டும். அவனோட வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. இந்த நாளிலும் இந்த மாசத்துல என்னென்ன தேவையா ஜெபிக்கிறாங்களோ எல்லா தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும். வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும். எத்தனையோ தேவைகள் இருக்கு. எல்லா தேவைகள் எல்லாம் பரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கட்டணும் ராஜா. நன்மையை கட்டணும் ராஜா. உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்திலே அப்பா கால வேளையில பணம் கொடுத்து வரல, நகை கொடுத்து வரல, சொத்து பிரச்சனை, ஏமாற்றம் சொல்லி அப்பா தங்களை ஏமாந்து மனுஷனை நம்பி மோசம் போய் நிறைய குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் நீதி நியாயம் விசாரித்து உங்க பிள்ளைகளை ஆசிரியப்பா. அவங்களுடைய வறுமையெல்லாம் கர்த்தர் மாற்றித்தாங்க. இந்த நாளும் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் எடுத்தோம் துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும்
நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, எங்களுடைய ஊழியல் காலத்துடன் ஜெபித்து வருங்கள். நீங்கள் ஜெபிக்க விரும்பினால் 9363064181 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கையில் சும்மா இருக்கும்போது பைபிள் எடுத்து வாசிங்க. விசேஷமாக செல்ஃபோன் பார்க்குறத குறைங்க. கர்த்தர் கூட இருப்பார். உங்களோட வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மனமாற்றம், அது மாத்திரமல்ல விடுதலை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.